அடுத்ததா விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பக்கத்துல வைப்பாற்றின் குறுக்குல 1968ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பழமை வாய்ந்த சங்கரநத்தம் அணைக்கட்டு இப்ப புதர் மண்டி காணப்படுது. இப்பகுதி விவசாயத்துக்கு முக்கிய நீர் ஆதாரமா விளங்கக்கூடிய இந்த அணைக்கட்டு மற்றும் அதன் சுற்றுப்புறங்கள்ல சீமை கருவேல மரங்கள் அதிக அளவுல வளர்ந்திருக்கிறதா சொல்றாங்க. அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். இதனால நீர் பாசன வசதியும் நீர்த்தேக்க திறனும் பாதிக்கப்படுறதா விவசாயிகள் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இதனால இந்த அணைக்கட்டு பகுதியில ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய சீமை கருவேல மரங்களை அகற்றி அணைய தூர்வாரி முறையா பராமரிக்க சம்பந்தப்பட்ட துறையினர் உடனடியா நடவடிக்கை எடுக்கணும்னு விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த காட்சிகளை நம்ம திரையில பார்க்கலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.